சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 30,000 கோடி ரகசிய அறையே சொன்ன திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர். வெளியான தகவலால் பரபரப்பு. சமீபத்தில் அமைச்சர் ஒட்டுமொத்த அமலாக்கத்துறை அதிகாரிகளும் 2 நாட்களாக சோதனைகள் செய்ததில் கிட்டத்தட்ட பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி, துரைமுருகன் போன்றவர்களது வீடுகளிலும் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்களது வீட்டில் அடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய தற்பொழுது நீதிமன்றத்திடம் அனுமதி பெற தற்பொழுது மனு ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் முடிவில் வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு பதுக்கி வைக்கப்பட்ட 30,000 கோடி அறை எங்கே இருக்கிறது? ஒட்டுமொத்த ஊழல் பணமும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தால் திமுகவின் நிலைமை உண்மை என்னவென்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்களது வீடுகளில் தொடர்ச்சியான சோதனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்து அமைச்சர் ஏவா வேலு மற்றும் கிட்டத்தட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்களது பெயரும் லிஸ்டில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையின் முடிவில் 30,000 கோடி பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அறை எங்கே இருக்கிறது என்பதை திமுகவின் மிக முக்கியமான அமைச்சரை நேரடியாக கூறுவார் என்றும், அப்படி அவர் கூறும் அவர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 100 முதல் 150 கோடி வரை ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது திமுகவின் தலைமை. ஒட்டுமொத்தமாக 30,000 கோடி பதுக்கி வைக்கக்கூடிய அறையே தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினால் அந்த பணத்தை என்ன செய்யலாம்? குறிப்பாக திமுகவின் ஆட்சியிலும் அமைச்சர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.